தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரளக்கூடிய வெள்ளத்தால் கடலூரில் நெல்லியனூர் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. சாலையில எந்த அளவுக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காங்க? செய்தியாளர் குணாவை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். பள்ளி நெல்லியனூர் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் பல குடியிருப்புகளையும் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. அங்குள்ள மக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது மழை நீரால் சூழப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விவரங்களோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் சாலைகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது, வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதா சொல்லப்படுது, கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக கடலூரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் ஊத்தங்கரை பகுதிகளில் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடலூரில் கரையோரத்தில் தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்திருக்கின்றது. கரையோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது இந்த தண்ணீர் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. காலையில் நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி சொரியாங்குப்பம், புதுச்சேரி மாநிலத்தை இணைக்கக்கூடிய கடலூரிலிருந்து செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் காலையில் இயல்பாக இருந்த இந்த சாலையில் தற்பொழுது தண்ணீரானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது. இந்த சாலையில் செல்லக்கூடிய, அதாவது குறிப்பாக இந்த கடலூரிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தை இணைக்கக்கூடிய இந்த சொரியாங்குப்பம் சாலை என்பது எந்த நேரமும் கொஞ்சம் போக்குவரத்து அதிகம் மிகுந்திருக்கக்கூடிய இந்த சாலை. இது செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் ஒரு மிகுந்த சிரமத்துடன் தான் இந்த சாலையை கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பதும் இருக்கிறது. பல இருசக்கர வாகனங்கள் பழுதாகி பாதியில் நின்று விடுவதால் அவற்றை தள்ளிக்கொண்டு செல்வதையும் கூட நம்மால் இந்த பகுதியில் காண முடிகின்றது. இந்த சாலையில் இந்த தண்ணீர் என்பது தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் அதிகரித்ததன் காரணமாக படிப்படியாக தற்பொழுது தண்ணீர் அதிகரித்து இந்த சாலையில் பெருக்கெடுத்து செல்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாகவும் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உண்ணாமலை செட்டிச்சாவடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த வீடுகளுக்குள்ளாகவும் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. இடுப்பளவிற்கு இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளே இருப்பவர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். காலையில் இந்த பகுதியில் எந்த தண்ணீருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரினுடைய நீர்மட்டம் என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. ஏனென்றால் அங்கு சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட 1,68,000 கனஅடி தண்ணீர் என்பது இந்த தென்பெண்ணை ஆற்றின் வழியாக சென்று கடலூர் அருகேதான் இந்த கடலில் கலக்கிறது. அந்த வடிகால் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்து வருகிறது. மக்கள் இருக்காங்க, அவங்க பேசலாம். எத்தனை மணிக்கு இந்த தண்ணி இங்கே வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கா? இது வரைக்கும் இது வந்தது கிடையாதுங்க. ஒரு 63ல் வந்ததுங்களாம். இப்போ அதிகமாக வருது. இது இந்த பைபாஸ் போட்டதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதை 2 கரையும் சரிப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. மெயின் பைபாஸ் தான் மெயின் காரணம். எல்லாம் இடுப்பளவு தண்ணி போயிட்டுருக்கு. உங்கள் வீடு எங்கே இருக்குது? அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? எங்கள் வீடு பின்பக்கம் தான் இருக்குது. இது வீடு ஃபுல்லாகவே முழுகி போச்சு தண்ணியில். இது காலையில் ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்கும் பார்க்கல தண்ணி ரவ கூட கிடையாது. சும்மா மழை பெஞ்ச தண்ணி மட்டும்தான் பள்ளத்தில் இருந்தது. இப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் தண்ணி ஊர் உள்ள ஃபுல்லாகவே போச்சு. இப்போது இந்த பகுதியில் எவ்வளோ வீடுகள் இந்த மாதிரி ஆயிருக்கும்? தென்பெண்ணை ஆற்றில் எந்த அளவுக்கு இந்த தண்ணி வரக்க வாய்ப்புகள் இருக்கா இந்த பகுதியில் உள்ள? இன்னும் வர அளவுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி இப்போ அடிச்சு போகிற தண்ணிங்க அங்கே போகிற இடம் ரொம்பிடுச்சுன்னா அப்படியே ரிட்டன் ஆகும். அப்போ அது ரிட்டன் ஆகுள்ள என்ன ஆகுதுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் மட்டும் உயரமாகும். ஏற்கனவே இங்கே இருக்கிற வீடுகளில் 90% ரொம்பிடுச்சு. இன்னும் அது ரிட்டன் ஆகுக்குள்ள முழுசாக ரொம்பிடும். வீட்டுள்ள முடிஞ்சாலும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கதவை சாத்திட்டு எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, இப்போ நான் இங்கே ஆக்சுவலாக கடை வச்சுருக்கிறேன் பாருங்க, கடைக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. உப்பளவாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உப்பளவாடி, கண்டக்காடு, மஞ்சக்குப்பம் எல்லாமே தண்ணி ரொம்பிடுச்சு. கலெக்டர் ஆஃபீஸ் ஆண்ட குண்டு சாலை ஃபுல்லாமே தண்ணி ரொம்பிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்க முள்ளோடு போகிற வழி எல்லாமே ரொம்பிடுச்சு. பாண்டி போகிற வழி எல்லாமே ரொம்பிடுச்சு. கடலூர் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு பார்த்துருக்குறோம். அது கூட இப்படி பார்த்துருப்பாங்களா அப்படின்ட்டு டவுட்டு தான். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சேதம் இருக்குது. அப்போ இது என்னென்னா, இது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, பொறுப்பில் அதிகாரத்தில் உள்ளவங்க இதை பார்த்து இதை சரி செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன தூர்வாடுறேன்றாங்க, அப்புறம் என்ன மழைநீர் வடிகால்ன்றாங்க. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை.
இந்த வடிகால் போய் சேர்ற இடத்துல தான் பிரச்சனையா, அந்த ஆற்றுல போய் தண்ணி சேர்றதுல? அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து வர்றது நின்றுடுச்சுன்னா, ஏன்னா 1,65,000 அளவுக்கு இப்போ திறந்து விட்ருக்காங்க. அப்போ அது வந்து குறைய ஒன்றா இது குறையலாம். அவங்க அப்படியே தான் இருக்குது அப்படி சொன்னால் இது எங்கே போதோ அங்கே போய் சேர்ற இடம் ரொம்பிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆகும் தண்ணி. அப்போ ரிட்டர்ன் ஆகுல கண்டிப்பாக சேராது. வடிவுகால் எப்படி சார் போவோம்? ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக இருக்குது, எப்படி வடிவுகால் வடியும்? கடலூர் அப்படிங்கிறது இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய ஒரு வடிகால் பகுதி. இந்த பகுதியில் கடலில் கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரத்தில் தண்ணீர் முழுமையாக உள்வாங்காத ஒரு நிலையில் இந்த தண்ணீருடைய நீர்மட்டமும் ஆற்றில் இருந்து உயர்ந்து இதுபோன்று ஊர்களுக்குள் தண்ணீர் வருவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் முழுமையாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் வடிந்ததற்கு பிறகாகத்தான் இந்த பகுதியில் ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நேரடி கள தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.